நான் முதலில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான பிறகு போட்ட முதல் கையெழுத்து இடைத்தரகர்கள் கிடையாது, கல்வி தரகர்கள் கிடையாது, ரெனோலுக்கு என்ஓசிக்கோ முறைகேடாக யாருக்கும் லஞ்ச லாவணி கொடுக்க வேண்டியது கிடையாது. பதிலுக்கு நான் என்ன கேட்டேன்? இந்த ஒரு பிரச்சனைக்குமே தங்களுடைய விலை மதிப்பில்லாத உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது தீர்வாக இருக்காது. ரெஸ்ட் ரூம் வரும்போது தான் அப்புறம் சொன்னாங்க, அங்கேருந்து காவலாளிகள்லாம் ரொம்ப நல்லா பேசுகிறீங்கய்யா அப்படிலாம் பாராட்டி சொல்லிட்டு லைவ் போல இருக்கு அப்படின்னாங்க. நான் உள்ளே இருந்ததால் அதை பற்றி எனக்கு தகவல் இல்லை. வெளில போய் தான் உண்மை, நான் வெளில போய் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படிலாம் இல்லை, அவர் பின்னாடி இருந்தார், என்ன விஷயம் எனக்கு தெரியாமல் கொஞ்சம் எழுந்து பார்த்தாரே தவிர அப்படிலாம் இல்லை. ஸ்பெஷல் சில்ட்ரன் ரொம்ப கத்தாம. அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இன்றைய தினம் மதிப்பிற்குரிய ராதா பாலச்சந்தர் அவர்களினுடைய அழைப்பின் பேரில் சிறப்பு குழந்தைகளினுடைய கல்வி சான்றிதழ் பரிசளிப்பு விழாவிற்கு வந்திருந்தேன். எப்போதும் குழந்தைகளிடம் நாம் கற்றுக் கொடுப்பதை விட கற்றுக்கொள்வதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் குழந்தைகிட்ட எப்போதும் ஏதாவது ஒன்று இருக்கும். இங்கு வந்து அந்த குழந்தைகளிடம் பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொண்டேன். அவர்களிடமிருந்து அன்பை, மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டேன். அத்தனை குழந்தைகளுக்கும், நம்முடைய மேடமுக்கும் மற்றும் கல்வியாளர்கள், நண்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஒவ்வொருத்தரா 11 வயசு குழந்தைக்கு வந்து மாதவிடாய் வந்தபோது அந்த குழந்தைய வந்து வெளியே நிக்க வச்சிருக்காங்க. வழக்கு பதிவு இதுல வந்து காவல்துறை புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். மாதவிடாய்னா என்ன? இது வந்து தீண்டத்தகாததா? அது வந்து ஒரு தாயினுடைய கருவறையில் இருந்து வரக்கூடியது. அப்படிப்பட்ட மாதவிடாயிலிருந்து தான் ராஜ்மோகன் பிறந்திருக்கிற, அமைச்சராக இருக்கிறேன். இதை போன்ற பிற்போக்குத்தனமான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இருந்தபோதும் அந்த விஷயம் குறித்து உடனடியாக விசாரித்து முதல் கட்ட தகவல்களை சேகரம் செய்து எனக்கு தரும்படி அதிகாரிகளிடம் கேட்டிருக்கிறேன். அதனால் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் பள்ளி நிறுவனங்களில் எந்த இடத்துலையும் எங்களுடைய மாணவிகளுக்கு இந்த மாதவிடாய் சார்ந்து இதை போன்ற நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த அழுத்தங்களும் தரக்கூடாது என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு சேஃபான, அவர்களுக்கு ஒரு ஒரு கம்ஃபர்டான என்விரான்மெண்ட்டை உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய கல்வி நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இதற்கு முந்தைய அதிமுக ஆட்சிகளில் என்னென்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதோ அதையெல்லாம் மேம்படுத்தப்பட்டு தொடரவும் செய்வோம். அதே சமயம் அதில் ஏதாவது லீக்கேஜ் இருந்தால், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 10 பயனாளர்கள் இருக்காங்கன்னு ஒரு கணக்கு அனுப்பிச்சிட்டு 6 பயனாளர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, இடைத்தரகர்கள் வந்து அந்த காசை மிச்சம் இருக்கக்கூடிய 4 பயனாளர் காசு இருந்தால் அதை கண்டறிந்து அது கலைந்து சரி செய்யப்பட்டு மற்றபடி எல்லா நல்ல திட்டங்களும் தொடரும், இதுவும் தொடரும். ஒரு கேள்வி, சீஃப் மினிஸ்டரோட புகைப்படத்தை மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ரீல்ஸ் எடுத்தது அப்படி போட்டுருக்கிறது ட்விட்டர்ல சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் போயிட்டு இருக்காங்க. சகல கட்சி நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். எங்களுடைய பள்ளிக்கூடங்கள் என்பது அறிவியலாளர்களும் ஆளுமைகளும் கல்வியாளர்களினுடைய திருவுருவப் படங்களும் மாட்டணும். ஐயா அப்துல் கலாம் படத்தையும் அங்கே நம்முடைய மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய இஸ்ரோ சிவன், மயில்சாமி அண்ணாதுரை அதை போன்றவர்களினுடைய படத்தை மாட்டினால் உள்ளபடியே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அப்போதுதான் மகிழ்வார். இனிமே கல்வி நிறுவனங்கள்ல இதை போன்ற நம்மளுடைய அரசியல் தலைவர்கள் எந்த கட்சியுமே அது மாதிரி பண்ண வேண்டாங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன். சார், ஒரு கேள்வி சார், அதாவது சிறப்பு மாணவர்கள் பற்றி நீங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறீங்க. ஆனா களத்துல பார்க்கும்போது சென்னையில 10 மாநகராட்சி பள்ளி வளாகங்களுக்குள்ள சிறப்பு மாணவர்களுக்கான மையங்கள் இயங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 350 பிள்ளைகள் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அங்கே அந்த பிள்ளைகளுக்கான சரியான ஒரு வசதிகள் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. குறிப்பாக சூளையில் இருக்கக்கூடிய மாநகராட்சி நடுநிலை பள்ளி வளாகத்துக்குள்ள 32 சிறப்பு மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு மையம் ரன் ஆகிட்டு இருக்கு. அங்கே அவர்களுக்கு கழிப்பறை வசதி கூட இல்லைன்னு தகவல் வந்தது. நான் நேரில் போய் பார்த்தேன். 2 கழிப்பறை, ஒன்று உடஞ்சு கிடக்குது, யூஸ் பண்ண முடியாது. இன்னொரு கழிப்பறையில் தண்ணியே வெளியே போகாதுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இந்த டீச்சர், அந்த சிறப்பு மாணவர்கள், பேரண்ட்ஸ்லாம் அவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இரண்டாவது விஷயம், ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் சார்பா ஒவ்வொரு பள்ளிக்கும் அவங்களுடைய அடிப்படை தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒரு பள்ளிக்கு, ஒரு மையத்துக்கு 2 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையும் முழுசா பயன்படுத்தாம நிறைய முறைகேடு நடந்திருக்குன்னு தகவல் வந்திருக்கு. நான் சொன்ன பள்ளிகளில் 2 லட்சம் ரூபாய் கணக்கு அமைச்சிருக்காங்க. ஆனா எந்த வேலையுமே நடக்கல. நான் நேரில் போய் பார்த்தேன். இதை பத்தி நீங்க விசாரிச்சீங்கன்னா இந்த சிறப்பு மாணவர்கள் இந்த நேர்காணல் முடிஞ்ச உடனடியாக அண்ணங்கிட்ட அந்த சம்பந்தப்பட்ட பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர்களுடைய எண்கள் வாங்கப்பட்டு உடனடியாக ஆய்வு பணியை மேற்கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் அதை டச் பண்ணாதான் சொல்கிறேன். வகுப்பறை இல்லாத கழிப்பறைக்கு கூட ஒரு பயன் இருக்குது. அது ஒரு காமன் டாய்லெட்டை யூஸ் பண்ணலாம். கழிப்பறை இல்லாத வகுப்பறைக்கு பயன் இல்லை. ஒரு வகுப்பறையில் பாடம் சொல்லித்தரோம், கழிப்பறை தான் இந்த இயற்கை உபாதைகளுக்கு ஒரு உகந்த இடமாக இருக்குது. அப்போ
இந்த கழிப்பறை மேம்படுத்தப்பட்ட வகுப்பறைகள் வந்து நீட் ஆஃப் தி ஆர். நான் முதலில் போட்ட கையெழுத்து என்னவாக இருக்கும் அப்படின்னு நண்பர்கள்லாம் யோசிச்சிருப்பாங்க. சில பேர் அதும்பாங்க இதும்பாங்க. நான் முதலில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான பிறகு போட்ட முதல் கையெழுத்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கழிப்பறைகளை இந்த பூட்டப்பட்ட கதவுகளுடன் கூடிய கழிப்பறையாக இருக்கா என்று ஆய்வு செய்து அதை மேம்படுத்துவதற்கான கையெழுத்தை தான் போட்டேன். அதனால் இது ஒரு விஷயம் நம்ம பண்ணிடுறோம், அலாட் பண்ணிடுறோம். நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கான ஃபண்டு வந்துடுது. ஒரு திட்டம் அதுக்கு ஃபண்டு அப்படின்னு நம்ம முடிச்சிடக்கூடாது. அதோட இம்பேக்ட் என்ன, அடுத்த மாதம் மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது, இது 6 மாதத்துக்கு பிறகு அதை வந்து ரீப்பேர் ஏதாவது நடக்குதா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது மறுபடியும் பெரிய லெவலில் மாற்றணுமான்னு தொடர்ச்சியாக மெயின்டெனன்ஸ் சார்ந்த ஆய்வு இன்ஸ்பெக்ஷன் பணிகளை மேற்கொள்ளணும். டிஇஓ சிஇஓ இவர்களெல்லாம் வந்து நான் அது மாதிரிலாம் போய் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுங்க. சின்ன பிரச்சனைனா நீங்களே கூட சரி பண்ணி கொடுக்கலாமே என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த இடத்திற்கு ஆய்வு பணிகளையும் நான் மேற்கொள்கிறேன். தயவுசெய்து வகுப்பறை எந்த அளவுக்கு முக்கியமோ கழிப்பறையும் அதே அளவுக்கு முக்கியம். எம்பி ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டு, அதில் கூட அந்த சம்மந்தப்பட்ட பிரதிநிதிகளும் சரி பண்ணி தரலாம். இது கார்பரேஷன் ஸ்கூலுங்கிறதால அவர்கள்கிட்டையும் ஒரு பேசி, ஒருங்கிணைந்த பள்ளிக்கூடங்கள் அவங்ககிட்டையும் பேசி, அவங்ககிட்டையும் பேசி ஃபண்டு கொடுக்கறதால மட்டுமே வெறும் ஓனர்ஷிப் பண்ணிட்டு கிடையாது. இது கொலாபரேட்டிவாக பண்ண வேண்டிய விஷயம். நிறைய ஆய்வுகளை வந்து நான் வந்து மேற்கொள்ள வந்து உத்தரவு. இன்னும் பெரும்பாலான பள்ளிகளில் இன்னும் மாணவர்களை வைத்து தான் இந்த கழிவறையாக இருக்கட்டும், டேங்க் அதை வந்து கிளீன் பண்ணுறதுக்கான பணிகளை வைக்கிறாங்க. பல வைரலாக வீடியோக்களும் வந்து டாலரேட்டே பண்ண முடியாதுங்க. செங்கல்பட்டை தாண்டி இருக்கக்கூடிய பல அவுட்ஸ்கட்ஸ் ஆஃப் சென்னையில் வந்து இது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடப்பதாக எனக்கே தகவல்கள் வருது. மோஸ்ட்லி சிட்டியை விட அவுட்ஸ்கட்ஸ் ஆஃப் சிட்டிஸில் வந்து இது மாதிரிலாம் நடக்குது. அவங்க இந்த கல்வி சாலைக்கு வரும்போது இது யாருடைய வகுப்பறை, யாருடைய பள்ளிக்கூடம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? வந்து இந்த வகுப்பறை, இந்த பள்ளிக்கூடம் எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்டோடது. அந்த ஸ்டூடெண்ட்டோடைய ஸ்கூலில், அந்த ஸ்டூடெண்ட்டோடைய வகுப்பறையில், அந்த ஸ்டூடெண்ட்டோடைய கேம்பஸ்குள்ளார தான் நீங்கள் ஃபெசிலிட்டேட்டர்ஸாக உள்ள இருக்கணும், நான் உட்பட. அப்போ அவங்கள ஏதோ நீங்கள் வந்து இது மாதிரி அடிமை மாதிரிலாம் ட்ரீட் பண்ணுறது கிடையாது. இப்போ மாரல் சயின்ஸுங்கிறது வேறு. இது வந்து கொஞ்சம் கூட எத்திக்ஸே இல்லாமல், அது யாராக இருந்தாலும் அது விருப்பப்பட்டோ விருப்பம் இல்லாமையோ, இது சிறு உதவி தெரிஞ்சு அதெல்லாம் எதுவுமே இது வந்து டாலரேட் பண்ணவே முடியாது. தயவு செய்து அது மாதிரி எங்கேயாவது இருந்தால் இதோட நிறுத்திக்கங்க. மேலும் இது மாதிரி புகார்கள் இருந்தால் அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நேரமா இவங்க கேட்டாங்க. அதிகமாக இருக்குன்னு தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வருது. பெற்றோர்களால் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அளவில் இருக்கு. மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ ஏற்கனவே அந்த கல்வி கட்டணம் தொடர்பாக அந்த அறிவிப்புகளை வந்து பள்ளி வளாகத்தில் வைக்கணும்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. பல பள்ளிகள் அதை பார்க்கவே முடியல. ஆய்வு பண்றது ஏதாவது குழு அமைக்க ஏற்கனவே இப்போ ஒரு 2 வாரம் முன்னாடி விரிவாக அது மாதிரி கூட்டம் போட்டு அவங்களுக்கு வரலாற்றிலேயே முதல் முறையாக சிங்கிள் விண்டோ சிஸ்டமில் எல்லாத்தையும் ஆன்லைனில் பண்ணி கொடுத்துட்டோம். இனி இடைத்தரகர்கள் கிடையாது, கல்வி தரகர்கள் கிடையாது, ரெனோவலுக்கு என்ஓசிக்கோ முறைகேடாக யாருக்கும் லஞ்ச லாவணி கொடுக்க வேண்டியது கிடையாது. பதிலுக்கு நான் என்ன கேட்டேன், கொஞ்சம் ஃபீஸை குறைங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக போடுங்கன்னு சொன்னேன். சரி, உடனே பண்ணலனாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இது எல்லாரையும் பண்ணுங்கன்னு நான் கேட்டுக்கிட்டேன். இதை மீண்டும் வலியுறுத்துகிறேன். இப்படி நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கறதின் மூலமாக எங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சேர மாட்டாங்க, அந்த ப்ராப்ளம் ஒன்றுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த வெளிப்படைத்தன்மை வந்து உங்கள் மீதான மதிப்பையும் மரியாதையும் கூட்டும். சில பள்ளிக்கூடங்கள் போட்டுட்டு எனக்கு வீடியோஸில் எடுத்து அனுப்புனாங்க, காணொலிகள் அனுப்பியிருக்கிறாங்க, கேட்பொலிகள் அனுப்பியிருக்கிறாங்க. அதெல்லாம் கூட தொகுத்து நான் வந்து திரும்ப போடுறேன். அதெல்லாம் பார்த்தாது இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி அவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு நீங்களே ஒரு வீடியோ எடுத்து போடுங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபீஸ் குறைச்சிடுறோம். ஒரு 5000 ரூபாய் இருக்கட்டும், குறைங்களேன். இந்த 5000 ரூபாய் எத்தனை வீட்டில் வந்து அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்துருவாங்க. நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு சின்ன ஸ்கூலாக கூட இருக்கட்டும், நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக போட்டால் ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து போடுங்களேன். எனக்கு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து நீங்கள் போடுங்க. அது ஆவணப்படி எனக்கு சில வீடியோஸ் வந்திருக்கு, அதை நான் விரைவில் வெளியிடுறேன். மீதி யாரெல்லாம் எந்த ஸ்கூலாம் அப்படி போடலையோ ப்ளீஸ் அதை போடுங்கன்னு நான் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறேன். இல்லை, இப்போ டெக்ஸ்ட் புக்லேயே வந்து நம்ம வந்து அந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்குறோம். சம்மந்தப்பட்ட அந்த கல்வி நிறுவனங்களில் சில டீச்சர்ஸ்லாம் கூப்பிட்டு பிடிஏ கல்வி மேலாண்மை கூடலாம் அதை பற்றி விவாதித்திருக்கிறோம். அப்புறம் என்ன ஒரு கிரைசிஸ் வந்தாலும் வருவதற்கு முன்பே நம்ம தடுப்பதற்கான பல விஷயங்களை பண்ணியிருந்தாலும் கூடவே கிரைசிஸ் வரும்போது அந்த டிசிஷன் மேக்கிங், ரெஸ்பான்ஸ் டைம், குயிக் ரெஸ்பான்ஸ் டைமாக இருக்கும். எந்த ஒரு கிரைசிஸாக, எந்த ஒரு ப்ராப்ளமோ அது ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்கோ அந்த கேம்பஸில் எது நடந்தாலும் அந்த ரெஸ்பான்ஸ் டைம் இன்னும் குயிக்காக இருக்கணுங்கிறதையும் நம்ம வந்து சுட்டி காட்டியிருக்கோம். இந்த பிரச்சனைக்கு நீட் வேண்டாங்கிறது நம்மளுடைய ஸ்டாண்டா இருக்கு. என்ன பண்ண போறோம், இதுல சொல்யூஷன் என்னைக்கு தான் வரும்? இல்லை, எந்த ஒரு பிரச்சனைக்குமே தங்களுடைய விலை மதிப்பில்லாத உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது தீர்வாக இருக்காது. இந்த பிரச்சனை இல்லை, எந்த ஒரு பிரச்சனைக்குமே. அப்போ தொடர்ச்சியான கவுன்சிலிங் செஷன்ஸ், மோட்டிவேஷன் செஷன்ஸ் மற்றும்
தலைமைத்துவ வகுப்புகளும் தமிழ் பாட வகுப்புகளையும் இது அதிகப்படுத்துறதன் மூலமாக தான் இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லிஃபை பண்ண முடியும். இப்படி தான் ஒரு காலத்தில் வந்து போலியோ, யானைக்கால் போன்ற பெருவியாதிகள்லாம் இருந்தது. தொடர் விழிப்புணர்வு, வெறும் மருந்து மாத்திரையால் மட்டும் கிடையாது, விழிப்புணர்வு அதிகப்படுத்தப்பட்டது, அது சரி செய்யப்பட்டது. அப்போ உலகம் முழுக்கவே இந்த பிரச்சனை இருக்குது, வளர்ந்த நாடுகளில் கம்மியாக இருக்குது. அப்போ நம்மளை போல வளரும் நாடுகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை இன்னும் அதிகப்படுத்தணும். அதற்கான ஒரு திட்டம் வைத்திருக்கிற விரைவில் அறிவிப்பு வந்து லஞ்சம் கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க, யார் யாருக்கு கொடுத்தாங்க அவங்க தான் சொல்லணும். இல்ல அதை நீங்க வந்து கண்டறியறதுக்கு குழுலாம் அமைக்க மாட்டீங்களா? லிஸ்ட் எல்லாம் தர அமைக்கலாம். என்கிட்ட வந்து அனானிமஸாக இல்லாமல் வித் நேம் அண்ட் டீட்டெயில்ஸோட கொடுத்தா கண்டிப்பாக குழு அமைத்து அவங்க மீது கடுமையான நடவடிக்கை இருக்கும். நாமளும் அதே தான் சொல்கிறோம். குழந்தைகளை கஷ்டப்படுத்தக்கூடிய எந்த ஒரு வலிந்து திணிக்கப்படுகிற எந்த ஒரு தேர்வு முறையும் வேண்டாம் தான் நாங்கள் தொடர்ந்து ஆட்சி வருவதுக்கு முன்பு அதே தான் சொல்கிறோம், இப்பவும் அதே தான் சொல்கிறோம். இருந்தாலும் இப்போ வந்து எக்ஸாம்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அது எங்களுடைய கொள்கையில் அதில் இருக்கிறதால இந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அரசியல் ரீதியாக சட்ட ரீதியாக அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆமாம், நான் தான் சொன்னேன். எல்லாரும் என் வீடியோவே எடுத்து போட்டு எல்லா சேனல்லையும் எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. நான் உண்மையே சொல்கிறேன், நேரலை போய் கொண்டு இருக்குன்ற நம்பிக்கையில் தான் நானும் உள்ள ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இடையில வந்து வெளியில் நான் வந்து ரெஸ்ட் ரூம் வரும்போது தான் அப்புறம் சொன்னாங்க, அங்கேருந்து காவலாளிகள்லாம் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க ஐயா அப்படிலாம் பாராட்டி சொல்லிட்டு லைவ் போல இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் நான் போய் உள்ளே விசாரித்து வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான், இது வந்து டெமோக்ரஸியில் வந்து இதை போன்ற சட்டமன்ற நிகழ்வுகள்லாம் நேரலையில் தொடர வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு. சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அனைவரோடும் பேசி மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் நேரலை தொடரும் என்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு. இல்லை, அதை தான் இது இப்போ தான் அசம்பிளி முடிஞ்சது, அதை நான் விசாரித்து சொல்கிறேன். பட் நேரலை தொடரும். இனி அது மாதிரி நான் உள்ளே இருந்ததால் அதை பற்றி எனக்கு தகவல் இல்லை. வெளில போய் தான் உண்மை, நான் வெளில போய் தெரிஞ்சுக்கிட்டேன், இடையில வெளில போனாலும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன். ரொம்ப அதாவது காட்டவே முடியாத மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்தால் அது மாதிரி டிசிஷன் எடுக்கலாம். ஒரு சின்ன முடிவு எடுத்து, ஏன்னா அது வந்து மக்கள் பார்க்குறாங்க, குழந்தைகள் பார்க்குறாங்க போது ரொம்ப ஆபாசமான வார்த்தைகளோ ரொம்ப அன்பார்லிமெண்ட்ரியான திங் வரும்போது ரொம்ப கயாசம் வரும்போது போகலாம். மற்றபடி ஸ்மூத்தாக தான் அது போச்சு. அதனால அதை நான் கலந்து பேசி இனி இப்படி நடக்காமல் பார்த்துக்கலாம். நேரலை தொடரும். அப்படிலாம் இல்லைங்க, அவர் எங்க அடிக்க பாஞ்சாரு, அவர் பின்னாடி இருந்தாரு. என்ன விஷயம் எனக்கு தெரியாம கொஞ்சம் எழுந்து பார்த்தாரே தவிர அப்பெல்லாம் இல்லை. வன்முறையில எல்லாம் ஸ்மூத்தாக தான் போச்சு. நன்றி. நிறைய இஷ்யூ ஆச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டிலையும் அதே போல ஒரு விஷயம் நடந்திருக்கு. தேர்வுத்துறையில இந்த முறை வந்து ஸ்கேன் காப்பி ரிலீஸ் பண்றதுல ரொம்ப டிலே ஆச்சு. இந்த முறை இப்பதான் பண்ணிருக்காங்க. அதுவும் 16ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் சொல்லி ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். பட் இதுல வந்து முதல்ல டெண்டர் எடுத்த ஒரு நிறுவனம், தகுதி இல்லாத நிறுவனம், வெறும் 2 மிஷினை தூக்கிட்டு வந்துட்டு டிபிஐக்குள்ள வச்சுக்கிட்டு நாங்க ஸ்கேன் எடுக்கணும்னு வந்திருக்காங்க. அது விஷயம் உள்ள பேப்பர் பண்ணணும்னு தெரிஞ்சு அவங்க ஓடி போயிட்டு இருக்காங்க. திருப்பி தேடி பிடிச்சி 2வது நிறுவனத்தை வச்சுதான் பண்ணதுனால லேட் ஆயிருக்குங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இனிமேல் வரக்கூடிய ஆண்டுகள்ல இந்த மாதிரி இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? மட்டும் கிடையாது, பல இடங்களில் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி யாரும் நம்ம பேரை மிஸ்யூஸ் பண்ணி இந்த அமைப்புகள் சிண்டிகேட்டு இந்த 2-3 பேர் சேர்ந்துக்கிட்டு எனக்கு அமைச்சரே தெரியும், எனக்கு வந்து இவங்களை தெரியும், அவங்களுக்கு நம்பாதீங்க. முறைகேடுகள் செய்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் எப்படி இருந்ததோ அதை தூக்கி போட்டுருங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையுமே அந்த சிஸ்டமை க்ளீன் பண்ணிக்கிட்டே வரும். அதனால் இது நீங்கள் நார்மலாக நேர்மையான முறையில் டெண்டர் எடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது என்பது வேறு, இருக்கிற எல்லா குறுக்கு பாதையிலையும் போய் இது மாதிரி மாணவர்களினுடைய வாழ்க்கையோடு விளையாடு என்பது வேறு. இந்த சம்பவம் குறித்து இன்னும் ஆழமாக விசாரித்து டெஃபினெட்லி நான் ஒரு நல்ல முடிவு எடுத்து உங்களுக்கு சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச்.